தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். வணக்கம். செய்திச் சுருக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், திமுகவை விளாசிய பாஜ அமைச்சர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சுவாமி கும்பிட்டார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றலாம் என்று நீதிபதி அனுமதி அளித்தும் அதனை ஏற்காமல் அரசியல் ரீதியாக இதை தமிழக அரசு கையாளுவது கண்டிக்கத்தக்கது. மலை மீது தீபம் ஏற்றுவதை தடுக்கக்கூடியவர்கள் முட்டாள்கள். அவர்களுக்கு நிச்சயம் சிவபெருமான் பாடம் புகட்டுவார். தமிழிலிருந்து எவ்வாறு திருக்குறளை பிரிக்க முடியாதோ அதுபோலதான் இந்துக்களின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதை இவர்களால் தடுக்க முடியாது என்றார். Can you deny the existence of Meenakshi Ma, Lord Shiva from Tamil Nadu? Can you remove the cultural ethos of Tamil language and Tamil literature? Can you remove Tirukkurul from the society? Those who are propagating this kind of theory, they are fool, they are misunderstood. Let Lord Shiva forgive them. கோவையில் வடமாநில தொழிலாளியை இளைஞர்கள் தீர்த்து கட்டிய பயங்கரம். தமிழகத்தில் அடுத்த அதிர்ச்சி, என்ஐஏ களமிறங்கியது ஏன்? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஒடிசா இளைஞரை 4 சிறுவர்கள் சேர்ந்து கொடூரமான முறையில் பட்டா கத்தியால் வெட்டி ரீல்ஸ் எடுத்த அதிர்ச்சி சம்பவம் நாட்டையே அதிர வைத்தது. தமிழகத்தில் வடமாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி மீண்டும் எழுந்தது. இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் கோவையில் வடமாநில தொழிலாளர் கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர வைத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது என்ஐஏ களமிறங்கி இருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். கொல்கத்தாவை சேர்ந்தவர் சுராஜ், வயது 23. கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள சைனீஸ் ஹோட்டல் ஒன்றில் மாஸ்டராக வேலை பார்த்தார். சம்பவத்தன்று இரவு வேலை முடிந்து புல்லுக்காடு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த பாசித்தும் அவரது நண்பரும் சேர்ந்து அவரை வழிமறித்தனர். சுராஜை பார்த்ததும் அவர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருக்கக்கூடும் என்பதை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே அவரை மறித்தனர். பெயர், ஊர் விவரம் கேட்டனர். அவரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். வடமாநிலத்தைச் சேர்ந்தவன் இங்கே வந்து பேசுறியா என்று கேட்டு ஆபாசமாக திட்டினர். பின்னர் அவரை தாக்கி தள்ளிவிட்டனர். இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த சுராஜ் தலையில் பலத்த அடிபட்டது. சம்பவ இடத்திலேயே அவர் சுருண்டு விழுந்து மயக்கம் போட்டார். அங்கிருந்தவர்கள் சம்பவத்தை பார்த்ததும் பெரிய கடை வீதி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் சுராஜை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சுராஜை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்றனர். இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் பாசித்தையும் அவரது நண்பரையும் கைது செய்தனர். வடமாநில இளைஞர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக என்ஐஏவும் விசாரணையில் களம் இறங்கி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன மற்றும் மத ரீதியிலான பாகுபாடு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் என்ஐஏ அதிகாரிகளுக்கு உள்ளது. இது தொடர்பாக அவர்கள் கூறியது, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வடமாநில வாலிபர் ஒருவரை சிறார்கள் கொடூரமாக கத்தியால் வெட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் தீயாக பரவின. இச்சம்பவத்தின் சுவடு மறைவதற்குள் கோவையில் மேற்கு வங்க வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கொலையில் ஈடுபட்டவர்கள் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த நபரின் பெயரை கேட்டு தீவிரமாக தாக்கியுள்ளனர். பெயரை கேட்டதும் குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர் என தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு கொலை செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே வாலிபரை கொலை செய்த நபர்கள் மற்றும் அவர்களின் பின்னணி குறித்து தீவிரமாக விசாரிக்க வேண்டியுள்ளது. இது பற்றி மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளோம். அவர்களின் உத்தரவின்படி நாங்களும் விசாரணையை துவக்க உள்ளோம் என்றனர். முன்னதாக ஸ்டாலின் கோவை வந்திருந்த போது இந்த சம்பவம் நடந்ததால் இதை போலீசார் திட்டமிட்டு மறைக்க பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருத்தணியில் மீண்டும் அதிர்ச்சி, அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ.
திருத்தணி ரயில் நிலையம் அருகே ஒடிசா மாநில இளைஞர் சூரஜை 4 சிறுவர்கள் சேர்ந்து பட்டாக்கத்தியால் வெட்டி ரீல்ஸ் எடுத்த அதிர்ச்சி சம்பவத்திலிருந்து மீண்டு வருவதற்குள் அடுத்த கொடூரம் அதே திருத்தணியில் நடந்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் கூறியது, ஜமால் என்ற உள்ளூர் வியாபாரியை காரணமே இல்லாமல் ஒரு கும்பல் கொடூரமாக தாக்கியுள்ளது. சாமானிய மக்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சியில் மக்களின் பாதுகாப்பு முற்றிலும் சீர்குலைந்துவிட்டது. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் திமுக அரசு தோல்வியடைந்துவிட்டது. இந்த தோல்வியை அவர்கள் ஒப்புக்கொள்வதற்குள் இன்னும் எத்தனை சூரஜ், எத்தனை ஜமால் இதுபோன்ற துயரங்களை சந்திக்கப் போகிறார்களோ என்று அண்ணாமலை வேதனை தெரிவித்துள்ளார். கவர்னர் உரையில் என்ன இருக்கும்? கூடுகிறது தமிழக அமைச்சரவை. 2026 ஆண்டுக்கான முதல் சட்டசபை கூட்டத்தொடர் ஜனவரி 20 காலை 9:30க்கு கூடுகிறது. அன்று கவர்னர் RN ரவி உரை நிகழ்த்தி சட்டசபை தொடரை துவங்கி வைக்கிறார். கவர்னர் உரை என்றாலே தமிழக சட்டசபையில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. இப்படியொரு சூழலில்தான் ஜனவரி 6 முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடக்கவுள்ளது. இந்த கூட்டத்தில் கவர்னர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. அதேபோல் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெறவுள்ள முக்கிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தேர்தலுக்கு முன்னதாக வரும் பட்ஜெட் என்பதால் இது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே ஆளும் திமுக அரசு 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை மேலும் குறைந்தது. 2 நாளில் சவரனுக்கு ரூபாய் 3760 சரிவு. சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாக காணப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கடந்த ஒரு வாரமாக ராக்கெட் வேகத்தில் ஏறியது. நேற்று சவரனுக்கு 3360 ரூபாய் சரிந்தது. கிராமுக்கு 420 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,800,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 12,600 ரூபாய்க்கும் விற்றது. இன்று 2வது நாளாக தங்கம் விலை மேலும் சரிந்தது. இப்போது சவரனுக்கு 400 ரூபாயும் கிராமுக்கு 40 ரூபாயும் விலை குறைந்துள்ளது. இதன் மூலம் சவரன் 1,400,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 12,550 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 258 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,58,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கஜானாவே நம்மளோடதுதான், வாக்குறுதியை சும்மா அள்ளி விடுங்க. வருது மோடி கேரண்டி. அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா ஆஃபர். தமிழக சட்டசபை தேர்தலில் மக்கள் பயன்பெறும் வகையில் பல புதிய அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதிகளாக வெளியிடுமாறும் அதை நிறைவேற்ற தேவைப்படும் உதவிகளை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு செய்யும் என்றும் அதிமுக தலைமைக்கு பாரதிய ஜனதா மேலிடம் ஆலோசனை வழங்கியிருக்கிறதாம். இது குறித்து பாரதிய ஜனதா வட்டாரம் கூறியது, 2021 சட்டசபை தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவோம் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. அக்கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இந்த வாக்குறுதிதான் முக்கிய காரணமாக இருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு பின் 2023 செப்டம்பரில்தான் அந்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றியது. அனைத்து மகளிருக்கும் என வாக்குறுதி அளித்துவிட்டு 1.15 கோடி பேருக்கு தான் பணம் வழங்கப்படுகிறது. 5 சவரனுக்கு உட்பட்ட தங்க நகை கடன் தள்ளுபடி, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம், தொகுப்பூதிய பணியாளர்கள் பணி நிரந்தரம் உட்பட வேறு எந்த வாக்குறுதியும் முழுதுமாக நிறைவேற்றப்படவில்லை. இதற்கு அரசின் நிர்வாக தோல்வியே காரணம். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். அதே சமயம் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் என பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் தமிழகத்தை விட கூடுதலாக மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. தொழில் துவங்க கடன் உட்பட பல திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. இது தொடர்பான அறிவிப்புகளை பாரதிய ஜனதா தரப்பு தேர்தலுக்கு முன் வாக்குறுதிகளாக அறிவித்ததாலேயே அந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதாவினர் கூடுதல் எண்ணிக்கையில் வெற்றி பெற்றனர். 3வது முறை பிரதமராக மோடி பதவியேற்க அவர் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையே காரணம். மத்தியில் ஸ்திரத்தன்மையோடு ஆட்சி பொறுப்பில் இருப்பதால் பிரதமர் மோடியால் நினைத்த மாத்திரத்தில் நிதி உள்ளிட்ட பல விஷயங்களில் எந்த மாநிலத்துக்கும் உதவிகளை செய்ய முடியும். இதையெல்லாம் அதிமுகவிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். வரும் தமிழக சட்டசபை தேர்தலில் மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் நிதி உதவி, தாலிக்கு தங்கம், தொகுப்பூதிய பணியாளர்கள் பணி நிரந்தரம் உட்பட மக்கள் பயன்பெறும் வகையில் வாக்குறுதிகளை வெளியிடுங்கள். இதற்கான நிதி ஆதாரம் குறித்து கவலையே பட வேண்டாம். இது தொடர்பாக யார் விமர்சனம் செய்தாலும் அதிமுக அளிக்கும் வாக்குறுதிகளுக்கு பிரதமர் மோடி கேரண்டி அளித்துள்ளார். மத்திய அரசிடமிருந்து நிதியுதவி பெற்று வாக்குறுதிகள் நிறைவேற்றுவோம் என்று
மக்களிடம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் என அதிமுக தலைமைக்கு பாரதிய ஜனதா மேலிடத்திலிருந்து ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா தரப்பினர் கூறினர். சபரிமலை மகரஜோதி நாளில் 35,000 பேருக்கு மட்டுமே அனுமதி. சபரிமலையில் நவம்பர் 17ஆம் தேதி துவங்கி 41 நாள்கள் நடந்த மண்டல பூஜை யாத்திரை கடந்த சனிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. அன்று இரவு அரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு கோயில் நடை அடைக்கப்பட்டது. மண்டல பூஜை காலகட்டத்தில் மட்டும் 36 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி கும்பிட்டுள்ளனர். 332 கோடிக்கு மேல் காணிக்கை அளித்துள்ளனர். இந்த நிலையில் மகரவிளக்கு பூஜைக்காக செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு மீண்டும் கோயில் நடை திறக்கப்பட்டது. இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மண்டல மகரவிளக்கு யாத்திரை காலத்தின் முக்கிய நிகழ்வான மகரவிளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் ஜனவரி 14 நடக்கிறது. ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் சுவாமி கும்பிடலாம். 20ஆம் தேதி பந்தளம் அரச குடும்ப பிரதிநிதியின் சிறப்பு தரிசனத்திற்கு பின் கோயில் நடை அடைக்கப்படும். வழக்கமாக நாள் ஒன்றுக்கு 70,000 பக்தர்கள் வரை சபரிமலையில் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் மகரஜோதி அன்று 35,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது.